ஹாய் கைஸ், இன்னைக்கு ஒரு வேற லெவல் கண்டென்ட் மாட்டியிருக்கேன். ஐயோ, நீங்க படத்துல இன்னைக்கு நாள தாங்க முடியலையே. வாங்க பார்ப்போம். எஸ், ஆஸ்ட்ரோ டால்க்னு ஒரு ஆப்பு. இந்த ஆப்போட ஆடை வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில், யூடியூப் ஷார்ட்ஸில் இந்த மாதிரி நிறைய ஆடு பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. இன்னைக்கு இந்த ஆஸ்ட்ரோ டால்க் ஆப்போட உருட்டுகளை தான் பார்க்க போகிறோம். நான் நார்மலாக இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஆஸ்ட்ரோ டால்க்லேருந்து ஒரு ஆட் ஒன்று வருது. என்னன்னா, இந்த சாப்பாட்டில் முடி இருக்கா, முடி இருந்தால் அதுக்கு பின்னாடி ஒரு ஆன்மீகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடு வருது. என்ன, அவன் முடி கொடுத்துன்னு கவலை பண்ண உட்காந்துருக்கான், அதில் ஆன்மீகம் இருக்கு, அது இருக்குன்னு கதையை கிளப்பி விட்டுருக்காங்க. மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பையன் கையும் இந்த பொண்ணோட கையும் இப்படி ஒன்றா வச்சு, இந்த லைன் தான் ஹர்ட் லைனு, இது வந்து நீங்கள் ஒன்றா இருக்கிறதுக்காகவே உருவாக்கப்பட்டீங்க, அப்படி இப்படின்னு நீங்கள் வந்து வாழ்க்கையில் ஒன்று சேர்ந்து நல்லா மேலே வருவீங்க, அப்படி இப்படின்னு இந்த லைனை வச்சு ஒரு உருட்டு விட்டுறானுங்க. செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. என்ன இப்போ காலங்காலமாக கல்யாணம் பண்ணுறாங்க, அவனுங்களாம் இப்படி தான் பண்ணுறானுங்க. இந்த லைனை பார்த்து தான் கல்யாணம் பண்ணுறாங்களா என்ன? அப்போ என் திருமண வாழ்க்கை. அப்புறம் ஒருத்தர் வந்து இந்த ஆடை வந்து ப்ரொமோஷன் பண்ணியிருந்தார் இந்த ஆப்புக்காக. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த மாதிரி நான் கொஞ்ச நாளாக டிப்ரெஷனில் இருந்தேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மூச்சிட்டு இருந்தேன், இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு வந்து சொன்னார், தம்பி உனக்கு ஒரு ஹாப்பி நியூஸ், ஆஸ்ட்ரோ டாக்ல போயிட்டு நீ பேசு அப்படின்னு சொல்லி சொன்னாருன்ட்டு இவரும் போய் பேசினாராம். அவங்க அப்படியே கைட்லைன்ஸ் கொடுத்தாங்களாம். அவர் அப்படியே பிக்கப் பண்ணி அப்படியே மேலே வந்துட்டாராம். இதெல்லாம் என்ன கதையா இருக்கு, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு, இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. இது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆப்புக்கு வந்து ஆஸ்ட்ரோ டாக் ஆப்புக்கு வந்து நிறைய ப்ரொமோஷன்ஸ் இருக்கு. அதெல்லாம் ஒன்று ஒன்றா நீங்களே வச்சு பாருங்க, உங்களுக்கே புரியும் இதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்னு. கடவுள் இல்லைன்னு நான் சொல்ல வரல, ஜோசியமும் பொய்யும் நான் சொல்ல வரல. பட் எதை நம்பணுமோ அதை மட்டும் நம்புங்க. இந்த ஒரு டைலாக் ஒன்று வருமே, கடவுளே இல்லைன்றான் பாரு, அவன் நம்பலாம். கடவுள் இருக்குன்றான் பாரு, அவன் நம்பலாம். ஆனா நான் தான் கடவுள்றான் பாரு, அவனை மட்டும் நம்பிடாத. அது உண்மைதான். ஸோ யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாதுன்னு அது உங்கள் விருப்பம். சோசியல் மீடியாவில் இது மாதிரி நிறையா வரும், வருங்காலத்துலேயும் நிறையா வரும். ஏமாந்துடாதீங்க, பி கேர்லெஸ். ஸோ நீங்கள் தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எது உண்மை எது போய் நீங்கள் தான் ஆராய்ச்சி பண்ணணும், நீங்கள் தான் தேடி கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோவுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டாடா, பை பாய். வீட்டுக்கு செல்லுங்க.